ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என தமிழக காங்கிரசின் பெரும்பாலான நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பினர். ராகுல், பிரவீன் சக்கரவர்த்தி, கிரிஷ் ஷோடங்கர், வேணுகோபால் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் பலரும் அதையே விரும்பினர். ஆனால் திமுகவுடன் தான் கூட்டணி தொடர வேண்டும் என்பதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதியாக இருந்தார். அதற்கேற்ப காய் நகர்த்தல்களை தொடர ராகுல் கோபமுற்றார். திமுகவுடனான கூட்டணி பேச்சில் கடும் இழுபறி ஏற்பட்டு கூட்டணி முறியும் நிலைக்கே சென்றது. இந்த நிலையில் கட்சியின் மூத்த தலைவர் சிதம்பரத்தை வைத்து கூட்டணி பேச்சை சுமூகமாக முடித்தார் செல்வ பெருந்தகை. ஒரு கட்டத்தில் வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடித்தது. கூட்டணியில் காங்கிரசுக்கு சாதகமான தொகுதிகளை கேட்டு பெறுவதிலும் செல்வ பெருந்தகை கோட்டை விட உச்சம் தொட்டது ராகுலின் கோபம். இதனால் தமிழகத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவே ராகுல் மறுத்துவிட்டார். நீண்ட வலியுறுத்தல்களுக்கு பின் தமிழகம் வந்த ராகுல் காங்கிரசார் போட்டியிடும் 28 தொகுதிகளில் 6 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார். ஒரு பிரச்சார கூட்டத்தில் கூட திமுக தலைவர் ஸ்டாலினுடன் இணைந்து பங்கேற்கவில்லை. இதற்கிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பிரச்சாரம் செய்த ராகுலின் பேச்சை மொழிபெயர்ப்பு செய்யும் போது ஏகத்துக்கும் சொதப்பினார் செல்வ பெருந்தகை. ராகுல் பேசியதற்கு நேர்மாறாக செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்ததால் அப்போதே கோபமான ராகுல் அடுத்தடுத்த பிரச்சார கூட்டங்களுக்கு செல்வ பெருந்தகையை வேண்டாம் என சொல்லிவிட்டார். தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு புதியவரை தேர்ந்தெடுக்கும் பணியை துவங்கியிருக்கிறது டெல்லி மேலிடம். இதையடுத்து செல்வ பெருந்தகையை தொடர்பு கொண்டு பேசிய ராகுல் மிக கடுமையாக கோபப்பட்டதாக தெரிகிறது. இது குறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: கோபத்தில் இருந்த ராகுல் செல்வ பெருந்தகையிடம் பேசிய போது, நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகவுக்கு 25% ஓட்டுகள் கிடைக்கும் என எனக்கு தகவல் வந்ததன் அடிப்படையில்தான் அந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க முயன்றோம். அப்படி கூட்டணி அமைந்திருந்தால் காங்கிரசுக்கு இருக்கும் 12% ஓட்டுகளோடு சேர்த்து தமிழகத்தில் தாவேக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கலாம். அருமையான வாய்ப்பு கிடைத்தது, அதை கெடுத்தது நீங்கள்தான். இப்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஏற்கனவே வென்ற தொகுதிகளில் கூட மீண்டும் வெற்றி பெறுவது சந்தேகம்தான் என தகவல்கள் வருகின்றன. ஸ்ரீபெரும்புதூரில் நீங்களே தேர்வது கடினம் என்றும் சொல்கின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்திய உங்களை போன்ற தலைவர்களால் தான் மாநிலங்களில் காங்கிரஸ் வளர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. என் பேச்சை மொழிபெயர்ப்பதற்கு கூட நல்ல மொழிபெயர்ப்பாளரை ஏற்பாடு செய்ய முடியாத சூழ்நிலையில்தான் தமிழக காங்கிரஸை வைத்துள்ளீர்கள். அந்த மேடையில் நான் பேசும்போதே சொதப்பலாக இருந்ததை உணர்ந்தேன் என ராகுல் கோபமாக கூறியுள்ளார். இதனால் சட்டசபை தேர்தல் முடிந்த கையோடு தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் அறிவிப்பு வெளியிடப்படுவது உறுதியாகிவிட்டது.